ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம், குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் 96000038. அப்படியே எட்டி எட்டி பார்த்து ஷார்ட் எழுதி எட்டி பார்த்து எப்படி அப்படியே இருக்கும். அப்படியே அந்த அம்மாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி எந்த கதை இருந்தா அப்படின்னு கட் பண்ணா இந்த அம்மா நேரம் அங்க போய் சொல்லிடுச்சு வசந்திக்கிட்ட கதையை அப்படியே எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு டீமோட வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரஹ்மான் சார் கரெக்ஷனே சொல்லாம ஓகே பண்ண பாட்டு அதுதான். ஜாதகத்தை பார்த்தா அந்த பொண்ணு பியூட்டிஃபுல் ஜாதகம். இன்னும் சொல்றேன், இப்போ நான் சொல்றேன் திரிஷா அரசியல் வருவாங்க எழுதி வச்சு. ஏன்னா நீங்க என்ன கேட்டீங்கன்னா திரிஷா நல்லா வருவாங்களான்னு கேட்டீங்க, அதனால சொல்றேன். பேக்ல பார்த்தா இதை தான் நான் ஃபர்ஸ்ட் வைப்பேன். சிம்ரன்ல நீ பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அப்படி பல 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 பலன் இருக்கும். சூர்யா சார் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோவா வந்ததுக்கு காரணம் ஜோதிகாவுடைய மோட்டிவேஷனாக தான் இருக்கும். நான் எச்.ஏ. சூர்யா பெரிய ஆளா வரும்னு எனக்கு தெரியும், வருவாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இப்படி வருவாருன்னு எதிர்பார்க்கல. பேதமே பார்க்க மாட்டேன், தமிழ் ரசிகர்கள் பேதம் பார்க்க மாட்டேன். திறமை இருக்காவா இல்லையா, நீ என் கூட என்னவனாலும் வெளி பண்றான். நான் இன்னும் சொல்றேன் சார், தமிழனை முடக்கி விட்டார்கள் சார். தமிழை மட்டும் பேசுன்னு தமிழனை முடக்கிட்டாங்க. விஜய் சாரோட பீஸ்ட் எடுத்துங்க, அதுல இஸ்லாமை பத்தி பேசின உடனே அது ஒரு பெரிய எதிர்ப்பு கண்டுச்சு. ஏன்னா ஒரு பொதுவான ஹீரோ ஆயிட்டாங்க. சூர்யாவுக்கு அந்த பாட்டாளி மக்கள் கட்சி டோட்டலாவே அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க. அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கேப் எங்க வந்ததுன்னா சார் இந்த ஒரு 5-6 வருஷத்துல ஜாதின்னு சனியை முடிச்சாங்க. ஜோடி வருது, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பூவெல்லாம் கேட்டுப்பார், மின்சார கண்ணா எல்லாம். இன்ஃபேக்ட் ஜோடிக்கும் பூவெல்லாம் கேட்டுப்பார் ரொம்ப நெருக்கமா இருக்கும். ஒரே ஸ்டோரி லைன். அப்படியே எட்டி பார்த்து ஷார்ட் எழுதி எட்டி பார்த்து எப்படி இருக்கும் பக்கத்து, அதாவது நம்ம வீடு பக்கத்து வீடு ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு கதை ஆக்சுவலா. ஸோ இன்ஃபேக்ட் இது வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே தெரிய வந்துச்சா இல்லை எடுக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சா? உண்மை என்னன்னா ஷூட்டிங்கே நான் கமிட் பண்ணி ஷூட்டிங் போயிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டே வந்து அம்பிகா நடிக்க வராங்க. 2 நாள் எடுக்கிறோம். அந்த வயலின் வாசிக்க வர்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எபிசோட் எடுத்துட்டு இருக்கும்போது அப்படியே அந்த அம்மாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி எந்த கதை இருந்தா அப்படின்னு நான் கதையை சொன்னோன்னா அது சைலண்டா ரியாக்ஷன் மட்டும் கம்முன்னு இருந்தது. நம்ம கதையை ரசிக்கிறாங்களா, எவ்வளோ திருன்னு முடிக்கிறாங்களா எனக்கு தெரியல. கட் பண்ணா இந்த அம்மா நேரம் அங்க போய் சொல்லிடுச்சு வசந்திக்கிட்ட கதையை அப்படியே எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு டீமோட வந்துட்டாங்க. நான் பஞ்சு அருணாசலம் சார், ப்ரொடியூசர் பஞ்சு அருணா சார், அவர் பையன் சுப்பு, வசந்த் சார், நாங்கள் அப்போ ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கோம். எங்க ஏவிஎம்ல செட்டு போட்டு எடுத்துட்டு இருக்கோம். வந்தாரு சார், என்ன சார் அப்படியே இருக்குன்றாங்க கதை. நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலி அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்க. வேற இதுலலாம் பணம் ரிலீஸ் பண்ண முடியல. எனக்குலாம் பஞ்சு அருணாசலம் இருந்தால் தெய்வம் மாதிரி. எனக்கு மிகப்பெரிய கதையாசிரியர், எங்களுக்கு நாங்களாம் வணங்குறவங்க. எனக்கு ஒன்று ரொம்ப தர்ம சங்கடமாக போச்சு. ஏன்னா சத்தியமாக நம்ம அப்படி ஒரு ஐடியாவே இல்லை. அப்படி ஐடியா இருந்தால் நான் அந்த நம்பிக்கை போட்டு எடுப்பேனா இல்லையா? சிம்பிள். நான் அது வேறு கதை வேறு சொல்லுவேனா, அது இல்லை. அப்போ இத்தனை பிரச்சனை காரணம் அம்பிகா மேம் தான். அம்பிகா மேடம். ஓகே, அது பிரச்சனை சொல்ல முடியாது, அது பொம்பளைங்கனால அப்படி தானே, அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து அப்போ என் ப்ரொடியூசர் தெய்வம் மாதிரி முரளி மனோகர் சார், இல்லைங்க உங்கள் படத்தோட ஸ்டைல் வேறையாக இருக்கும். அஃப்கோர்ஸ் வசந்த் சார் நல்ல டைரக்டர், அவர் ஒரு ஸ்டைலாக எடுப்பார், இவர் ஒரு ஸ்டைலாக எடுப்பார் சார், எங்கள் மார்க்கெட்டிங் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னா அவங்க ஒரு டிமாண்ட் ஒன்று கேட்குறாங்க. சரி சார், எங்கள் படம் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகணும், ஓகேவான்னு கேட்குறாங்க. நாங்கள் ஓகேட்டோம். ஆகஸ்ட்டில் அவங்களுக்கு ரிலீஸ், அவங்களுக்கு ஆகஸ்ட் ரிலீஸ். நாங்கள் அது வரைக்குமே வெயிட் பண்ணோம். பரவாயில்ல ரிலீஸ் ஆகும். ஏன்னா பாவம் பெரிய ரைட்ரு, அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு நாங்கள் கொஞ்சம் அப்படியே ஒர்க்கை ஸ்லோ பண்ணி நாங்கள் செப்டம்பர் வரோம், அவருக்கு ஆகஸ்ட் வருது. கரெக்டாக 2 வாரத்தில் வெளியே வருது. வெளியே வந்த உடனே பார்த்தா மக்கள் என்னப்பா அதை பார்த்து இதை எடுத்தானா, இதை பார்த்து அதை எடுத்தானான்ற மாதிரி இருந்தது. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே எந்த குற்றமும் கிடையாது. ஏன்னா அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்க. ஒன்று திருடனார் தான் நான் தான் இருக்கணும், ஏன்னா அவர் முடிக்கப்பட்ட படம், நான் திருட இல்லை. அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது சம்டைம்ஸ் அந்த கிராஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. என்னன்னா மியூசிக் ஃபேமிலின்னு எடுத்தது தான் அதில் பெரிய சிக்கலை. இப்போ வேற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு 2 எஸ்ஐயும் ஏசியும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பசங்க லவ் பண்றாங்க. இப்போ ஏசியை போய் கன்வின்ஸ் பண்ண போறாங்கன்னா இப்போ டோட்டல் அளவே மாறி இருக்கும். இவ்வளோ நெருக்கம் வராது. அதே மியூசிக் டைரக்டர், அதே மியூசிக் ஃபேமிலி, அதே மியூசிக் கற்றுக்க போறாங்க, அதே மியூசிக் டைரக்டர். அது உண்மையிலே பெரிய இதுதான், ஷாக்கிங் தான். ஓகே சார். ஆனா அதுக்கப்புறம் ஜோடி பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகி மக்களுக்கு நல்ல இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு செலிப்ரேஷன் படம் தான். ஜோடி படத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அது வரைக்கும் நாங்க கவிஞரா பாத்துட்டு இருந்த திரு வைரமுத்து அவர்களை நாங்க நடிகரா பாத்துருந்தோம். அது உங்களால தான் நினைச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி அவரை நடிக்க ஒத்துக்க வச்சீங்க? இல்ல அது என்னன்னா, அந்த லிரிக்ஸ் அந்த சாங்கை பார்த்தோன்னே நாங்க மிரண்டோம். எனக்கு தெரிஞ்சு ரஹ்மான் சார் கரெக்ஷனே சொல்லாம ஓகே பண்ண பாட்டு அதுதான். எல்லாத்துக்குமே கரெக்ஷன் சொல்லுவாரு. அதை அப்படியே பாக்குறாரு, அப்படியே டியூன்ல உட்கார வச்சு பார்க்குறாரு, சூப்பராக இருக்குது. அப்படியே செதுக்குற மாதிரி இருக்குது, திருக்குறள் மாதிரி இருக்குது.
போயிடுச்சு. இப்போ நான் அதை பார்க்குறேன், என்னடா அது லவ் இவ்வளோ சொல்லியிருக்காரு, இதை என்ன லீடு கொடுத்தாலும் ஏறாது. ஆடியன்ஸுக்கு ஒரு லீடு வேணும்ல. கண்டிப்பாக சும்மா பார்த்துக்கிட்டு தாங்க லவ்லாம் அந்த பாட்டை போட முடியாது. அப்போ இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சுச்சுவேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடிடுச்சு. அப்போ வந்து அந்த பெப்சி மகாலட்சுமின்னு அந்த அம்மா வந்து பெப்சியில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு அது அந்த சீனை பார்க்கும்போது தான் தோணுச்சு, இந்த பெப்சியில் வந்து அப்போ இவங்க கேட்பாங்க, யார் நேயர்கள் கேட்பாங்க, ஆடியன்ஸ் கேட்பாங்க, எனக்கு இந்த பாட்டை போடுங்க, இந்த பாட்டு எனக்கு இதனால பிடிக்கும்னு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தன் தான் காதலியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு காதலை சொல்லி அங்கிருந்து ஒரு வார்த்தையை வாங்குறான். அப்படின்னா அந்த வார்த்தையை சொல்றது யாரு? வைரமுத்து இருந்தா சூப்பரா இருக்கு, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவர்கிட்ட நான் வந்து படம் எப்போ ஆரம்பிச்சேன்னா அதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்க தான் சார் முடியவே முடியாதுட்டாரு. சார் படம் முடிட்டு பார்த்துக்கலாம், நீங்க முடியாதுன்னு தானே சொல்றீங்க, படம் முடிட்டு பார்க்கலான்ட்டு அப்படியே கிட்டத்தட்ட 6-8 மாதம் அவரை பேசி 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 கடைசியில் அவருக்கு நடிக்கிறதுக்கு நான் தான் சம்பளம் கொடுத்தேன். ஏன்னா பட்ஜெட்டில் தாண்டி போச்சுங்க, சாரிங்கன்ட்டாங்க ப்ரொடியூசருங்க. ஓகே சரி பரவாயில்ல சார், என் சம்பளத்தில் கழிச்சிங்க சார், பட் வைரமுத்து சார் தான் சார் வரணும் அப்படின்ட்டு. உங்கள் சம்பளத்தில் தான் கழிச்சு ஆமாம் பரவாயில்ல சார்ன்ட்டேன், எனக்கு வந்து சார் தான் வரணும் அப்படின்னு. அவரும் பெரிய சம்பளம் கேட்கல, சும்மா ஒரு உதவி தான். ஸோ அது அப்படி வர வைக்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட என் தவன் கூட சொல்லலாம். கண்டிப்பா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோயினா இருக்கிறது த்ரிஷா. உங்களோட ஜோடி படத்துல தான் த்ரிஷா ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவில் அறிமுகமாயிறாங்க. நோட் பண்ணீங்களா, ஐயோ இந்த படத்துல த்ரிஷா இருக்காங்க அப்படிங்கறத அன்னைக்கா நோட் பண்ணீங்களா? ஐ மீன் அந்த படம் எடுக்கும் போது எனக்கு தெரியும் அந்த பொண்ணு பெரிய ஹீரோயின் வரும்னு எனக்கு தெரியும் அப்பவே. ஆமாம் நல்லா, பிகாஸ் ஆஃப் ஆட்டிடியூட். இல்லை எப்படி இருந்தது ஆட்டிடியூட் அண்ட் எனக்கு கொஞ்சம் ஆரோஸ்கோப்லாம் தெரியும். அப்போ என் கூட எப்பவுமே ஒரு 2-3 ஆரோஸ்கோப் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க 2 பேர் இருப்பாங்க. த்ரிஷாவோட ஜாதகத்தை அப்போ அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஓகே அதுலேருந்து அவங்க வீட்டுக்கு போவேன். அவங்க அப்பா வந்து ஹோட்டலில் இருந்தார், நான் கிறிஸ்டன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். அப்போ ஒரு நாள் அவர் கொஞ்சம் ஃபேமிலி இதுவாக இருக்குன்னும் போது ஜாதகத்தை பார்த்தா இந்த பொண்ணுக்கு பியூட்டிஃபுல் ஜாதகம். இன்னும் சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறேன், த்ரிஷா அரசியல் வருவாங்க, எழுதி வச்சுங்க. அப்படியா? ஆமாம் அரசியலுக்கு வருவாங்க. அவங்களோட ஜாதகப்படி அப்போ நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா பார்க்கவே இல்லை. பெரிய பெரிய ஹீரோ கூடலாம் பண்ணும்போது நான் போய் நின்றுக்கலாம் ஏதாவது பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணை. நான் போல ஓகே ஃபைன் அப்படின்ட்டு விட்டேன். அவங்களுக்கு அந்த ஒரு இதுவும் இருக்குது த்ரிஷாவின் ஜாதகப்படி நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா த்ரிஷா நல்லா வருவாங்களான்னு கேட்டீங்க, அதனால சொல்கிறேன். இப்போ த்ரிஷாவை அது என்ன என் மோட்டிவ் இல்லை, அவங்க ஜாதகத்தை அப்போ நான் பார்த்தப்போ ஒருத்தர் சொன்னது, ஒன்று சினிமாவில் பெரிய ஹீரோயினாக வருவாங்க, அதை விட பெரிய ஆளாக அரசியலில் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அரசியல் எதிர்பார்க்கலாம், 100% வருவாங்க, நீங்க வேணா பார்த்துங்க. சூப்பர் சார். சார் அப்புறம் இன்னொருத்தங்களை பற்றி நம்ம கேட்டே ஆகணும், சிம்ரன் அவங்கள பற்றி பேசி ஆகணும். ஏன்னா சிம்ரன் மேம் ஜோதிகா மேம், சுஷ்மா சென் பற்றி நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க. சிம்ரன் மேம் ஜோதிகா மேம் 2 பேருமே பேரலா ரேசிங்ல இருந்தவங்க. சிம்ரனா ஜோதிகாவா, சிம்ரன் இல்லையா ஜோதிகாவை ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஜோதிகா இல்லையா சிம்ரன் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேரலா போயிட்டு இருந்த ஹீரோயின்ஸ் கூட 2 பேருக்குமே நீங்க ஒர்க் பண்ணி, இன்னைக்கு நயன்தாரா தமன்னா மாதிரி அந்த மாதிரி கூட நீங்க சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எப்படி இருந்துச்சு சார் அவங்களோட 2 பேருடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? 2 பேருமே டெடிகேட் ஒர்க். எனக்கு காட் கிரேஸ், இறைவன் அருள். சுஷ்மா சென் ஒரே ஒரு நாள் தான் அப்படி பண்ணாங்களே தவிர மிச்சம் எல்லா நாளும் அவங்க வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி சிம்ரன்லாம் ஒரு நாள் காலையில் ஊட்டியில் என்ன பண்ணிட்டாங்க, ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டு வந்துட்டாங்க. அவங்களையும் திட்டி, ஆனால் அவங்க வந்து அப்போ அப்கமிங், அதனால் அவங்க கோச்சிக்கல. அவங்களையும் வாட் நான் சென்ஸ், நீ காலையில் 5 மணிக்கு போவோம் வர வச்சு அவங்க திருப்பி ஹோட்டலுக்கு போய் திருப்பி போட்டு வந்தாங்க. அதில் தான் இந்த த்ரிஷா பின்னாடி நிற்பாங்க. ஸோ இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, கேட்டுங்க, எனக்கு தெரிஞ்சதோ இல்லையோ சிம்ரனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பொண்ணு பெருசா வரும். ஆமா த்ரிஷா மேம் கூட சொல்லிருக்காங்க இந்த விஷயத்தை. இவங்க நான் எடுத்தேன் விஜய் பார்க்கின்ல அந்த ஊட்டி ஹோட்டல்லாம் இங்க எடுத்தேன். பார்த்தா சிம்ரன் இங்க நிக்க வைப்பேன், பேக்ல பார்த்தா இதை தான் நான் ஃபர்ஸ்ட் வைப்பேன். சிம்ரன்ல இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா அப்படி பல இருக்கும். அப்படியே த்ரிஷா, ஆமா ஆமா த்ரிஷா வந்து பளிச்சுன்னு இருக்கும் அந்த பொண்ணு. ஓகே இன்னும் சொல்ல போனால் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி தான் அவங்க ரொம்ப அழகு எனக்கு தெரிஞ்சு. ஓகே அந்த ஒரு 16 இயர்ஸ் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குல்ல, அந்த ஷார்ட் வச்சாலே சிம்ரனுக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ பின்னாடி வந்து நம்மளை துரத்துறதுக்கு வந்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரி. அது அந்த ரியாக்ஷன்லேயே தெரியும், ஜோடியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஹோட்டல் எபிசோட்ல இருக்கான். ஸோ அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி அவங்க வந்தாங்க, கலக்கிட்டாங்க. அண்டு எனக்கு தெரிஞ்சு அந்த இந்த படம் எக்ஸ்ட்ரானரி 96 வந்து அவங்க கிரேட் ஆக்டிங் அண்ட் அவங்க இவ்வளோ நாள் என்ன சினிமாவில் கற்றுக்கிட்டாங்களோ அத்தனையும் அவங்க இது பண்ணிட்டாங்க. 96 பார்த்தோம். அது மாதிரி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஈவன் ஜோதிகா ஆல்சோ அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் பயங்கரம். இன்னும் சொல்கிறேன், சூர்யா சார் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய இடத்துல வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக வந்ததுக்கு காரணம் ஜோதிகாவுடைய மோட்டிவேஷனாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. ஏன்னா வெரி மோட்டிவேஷனான ஒரு லேடி அவங்க. ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஒர்க்கு வருவாங்க, நடிப்பாங்க, போயிடுவாங்க.
இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன கரெக்ட் தான். ஏன்னா டைரக்டர்ஸ் வந்து ஜோதிகா மேம் கிட்ட கதை சொல்லும்போது அந்த கதை நல்லா இருந்துச்சுன்னா உடனே சூர்யா சார் கிட்ட நீங்க இதை பிச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் காக்கா வந்து கௌதம் சார் சொல்லும்போது கூட நீங்க இதை சூர்யா கிட்ட பிச் பண்ணி பாருங்க. இன்ஃபேக்ட் சிலுனூர் கதை கிருஷ்ணா வந்து அவர்கிட்ட சொல்லும்போது கூட மாதவன் சார் வேணாம் சொல்லும்போது ஏதா நீங்க வந்து சூர்யா கிட்ட பிச் பண்ணக்கூடாது அப்படின்னு மேம் தான் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது அதை விட எனக்கு பர்சனலா உங்க மைண்டை செட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ ஒருத்தர் கீழே விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்காது, அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதில் ஐ திங்க் ஜோதிகா வந்து ரொம்ப நல்லா பண்ணுறதுனால தான் இன்னைக்கு சூர்யா அவ்வளோ பவர்ஃபுல்லான படங்கள் நான் நம்புறேன். இப்படியே வெற்றிகரமான இயக்குனராக தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஒரு பரிமாணம் நீங்க சொன்ன மாதிரி அது ஆரம்பத்திலேருந்தே அந்த தூண்டுதல் இருந்ததுனால அந்த பரிமாணம் நடிகரா ஒரு ஹீரோவா துள்ளல் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக போயிருந்தீங்க. அது சினிமாங்கிறதே நம்ம எதிர்பாராத விஷயங்களை எதிர்பார்க்கிறது தானே. ஒருவேளை நீங்க எடுத்த டெசிஷன் வந்து ராங் அப்படிங்கறத நீங்க என்னைக்காவது ரிக்ரெட் பண்ணிருக்கீங்களா? நம்ம நடிகரானது வந்து ஒரு டெசிஷன் வந்து ரிக்ரெட் பண்ணிருக்கீங்களா? நிச்சயமா நான் ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் எந்த ஹீரோக்கு கதை சொல்ல போனாலும் அவரும் நடிப்பாரு அப்படின்றத வந்து அப்போதைக்கு பிரசாந்த் அந்த படத்துல ஸ்டாருக்கு அப்புறமே அது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அந்த நியூஸ். அதனாலேயே நான் வந்து போய் கதை சொல்ல போனா கூட நல்ல கதையாக இருந்தாலும் தயங்குறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இவரும் நடிச்சிருவாரோன்ட்டு தயங்குறத நான் பார்த்துருக்கேன். அஃப்கோர்ஸ் விஜய் சார் அஜித் சாருக்கு அந்த தயக்கம் இருக்காதுன்னு வச்சுங்க. நம்மளாம் ஒரு மேட்டர் கிடையாது. நான் ரெண்டாவது நடிக்கவும் மாட்டேன். நம்ம அந்த செட்டப்புக்கு போகும்போது அது ஒன்லி டைரக்ஷன் தான். ஆனால் நான் உண்மையிலேயே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய கதைகளை வச்சுக்கிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க்குன்றது தெரியும். இண்டஸ்ட்ரியில் நம்ம ஹார்ட் ஒர்க் எல்லாரும் தெரியும். இருந்துட்டு நம்ம எங்கடா தோத்தோம் அப்படின்னு தோத்தம் மீன்ஸ் கொஞ்சம் கேப் ஆகி போச்சு இல்லையா. இது எப்படின்னு பார்த்தா காரணம் வந்து நான் நடிப்புன்னு அந்த இடத்துக்கு போய் அப்படி பண்ண படத்தை நான் வந்து அதுவும் அங்கேயும் கொஞ்சம் வீதி கொஞ்சம் விளையாடிடுச்சு. நான் கொஞ்சம் துள்ளல் லேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி சில படம் வந்துருச்சு. கல்லூரியின் காதலின்னு ஒரு படம் வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே ரிட்டர்ன் தான். அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி நான் வருந்தியது உண்டு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெரிய ஹீரோக்களை வச்சு நிறைய படம் பண்ணிக்கலாமே என்று எனக்கு எண்ணங்கள் உண்டு. ஓகே, அதாவது நான் கதையோட ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியே பின்னாடி போயிட்டு அந்த 18 வயசு பையனை திரும்பி போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 18 வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பிசி ஸ்ரீராம் சார் வந்து ஒளிப்பதிவு செய்யறாரு, நாகேஷ் சார் ஆக்ட் பண்றாரு, ஆக்ஷன் கட் சொல்றது யாருன்னா நீங்க. எப்படி சார் இருந்துச்சு 18 வயசுல? அதுதான் திருப்பி சொல்றேன், அது இறைவனோட அருள் தான். அதுக்கு நான் வந்து உரிமையை எடுத்துக்க மாட்டேன். எனக்கே ஆச்சரியம் என்னன்னா பிரியதர்ஷன் சார் வந்து அப்போ உடம்பு சரியில்லை. அப்போ வந்து பானுப்பிரியா மேடம் ரொம்ப எல்லாம் பிஸி. அப்போ வி கே ராமசாமி சார், நாகேஷ் சார் 2 பேரை வச்சு முடிச்சே ஆகணுங்கிறது பிசி ஸ்ரீராம் கேமரா. இப்போ எனக்கு என்னன்னா நான் ஸ்பாட்ல ஒர்க் பண்ணதை பார்த்து இவருக்கு பிரியதர்ஷன் சாருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே இவனால் பண்ண முடியும். ஏன்னா அவங்க எல்லாமே மலையாள அசிஸ்டன்ஸுங்க. அவர் சார் மலையாளின்றதுனால நான் ஒருத்தர் தான் தமிழ். அதனால எனக்கு அந்த ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நான் அந்த ஃப்ரீடத்தை ப்ராப்பராக ஒர்க் பண்ணேன். ஸோ அன்னைக்கு ஷூட்டிங்க்கு எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ மைட் பி இறைவனுக்கு பிடிச்சாதான் அதெல்லாம் நடக்கும்ன்றது தான். அதனால என்னன்னா அதுதான் எனக்கு அட்வான்டேஜும் மிஸ்அட்வான்டேஜும். என்னன்னா நான் வந்து கொஞ்சம் திமிரா மேபி வந்தது கூட காரணம் நமக்கு கடவுள் ஸ்பெஷலாக நம்மளை பார்க்குறாரு கூட இருக்கலாம். அப்போ எனக்கு உண்மையிலேயே அதுக்காக நான் ஒரு ஜிப்பாலாம் வாங்கி போட்டுறேன். அங்கதான் பிரியதர்ஷன் சார் மூலமா தான் குஞ்சுமோகன் சார் இல்ல குஞ்சுமோகன் சார்ட்ட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் வந்து சரத்குமார் சார், அப்புறம் பாலகுமாரன். ஓகே 2 பேரும் சொல்றாங்க. ஆனா குஞ்சுமோகன் சார் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்புறம் நான் ஒரு கணக்கு போடுறேன். அப்பதான் சங்கர் வெளியே போறாரு. பிரியதர்ஷன் சாரும் வந்து சேம் ஸ்டேட் இல்லை மலையாளிஸ். சார் சொன்னா கொஞ்சம் வேல்யூவா இருக்குன்ட்டு நான் கொஞ்சம் பிரியன் சார்கிட்ட போய் சொன்னேன். சார் இது மாதிரி ஒரு கதை சொல்லணும் சார். உடனே கார்ல ஏறுன்னு எனக்கு கையோட கூட்டின்னு வந்தார். ஓகே அதெல்லாம் கிரேட் கையோட கூட்டு வந்து சொல்ல பார்த்தாரு. பட் அப்போ இல்லை அவர் குஞ்சுமோகன் சார். அப்புறம் 2 பேரும் அன்எக்ஸ்பெக்டடாக எங்கள் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு. ஓகே அப்போ முதல் கதை சொன்னோடனே ரசிகன் ஓகே சொல்லிட்டாரு அவரு குஞ்சுமோகன் சார் என்ன செக் பண்ணுறதுக்கு டெய்லி ஒரு கதை கேட்குறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கதை அந்த பையன் நல்லா சொல்லுவான், நீங்கள் கதை கேளுங்கன்னு சொன்னார். இவர் சரின்னு சொல்லிட்டு என்ன வந்து ஃபர்ஸ்ட் டே நான் சொன்னதான் மதர் இந்தியா இது பட்ஜெட் அதிகமா இருக்கு, நீங்க வேற கதை சொல்லுங்கன்னா அடுத்து ஒரு நாள் கதை. அது ரொம்ப பட்ஜெட் லோல சொன்னேன். இவர் பட்ஜெட் லோல வேற ஒன்று சொல்லுன்னு இப்படி ஒரு அந்த அவர் வந்து திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கேட்டார். ஓகே ஸோ அதுல ஒரு 5 கதை சொன்னேன். அதுல ஒரு கதை தான் ரட்சகன். நீங்க அசிஸ்டண்டா இருந்த காலத்தை பத்தி சொன்னீங்க. உங்ககிட்ட அசிஸ்டண்டா இருந்தவங்க இன்னைக்கு தமிழ் சினிமால பிரபலமான இயக்குநர்களா இருக்காங்க. திரு AR முருகதாஸ், திரு SJ சூர்யா அவர்கள் ரட்சகன் படத்துல உங்களோட அசிஸ்டன்ட். அப்புறம் எங்கேயுமே எப்போதும் சரவணன் அவர்கள் 3 பேருமே அசிஸ்டண்டா இருந்திருக்காங்க. அவங்க அந்த டைம்ல பார்க்கும்போது எப்படி இருந்தாங்க? உங்களை மாதிரி ஒரு துடிப்பான இளைஞர்களா இருந்தாங்க. எனக்கு SJ சூர்யா பெரிய ஆளா வருவான்னு எனக்கு தெரியும். ஏன் அவர் வருவார்னு நான் நம்பணும்னா
என்ன மாதிரி ஆக்டிவ், ஃபயர்பால் மேக்ஸ். ஆமா. அண்டு வெக்கப்படவே மாட்டாப்புல. அப்படியா? இன்னைக்கு ஒரு பொண்ணு கூட நீங்க வந்து 2 வீலர்ல போறதெல்லாம் இன்னைக்கு சாதாரணம். அன்னைக்கெல்லாம் வந்து நம்ம பயப்படுவோம். அவரு எப்படின்னா எதுக்காகவே வெயிட் பண்ண மாட்டாரு. ஒரு பொண்ணு வருதுன்னா வண்டி நிறுத்தி லிஃப்ட் கட்டி ஏறி போயிட்டே இருப்பாங்க. அப்படியா? ஆமா. கவலைப்பட மாட்டாரு, வெக்கப்பட மாட்டாரு. அண்ட் டேலண்ட் வேற, நல்ல டேலண்ட், ஹார்ட் ஒர்க்கரு, சினிமா வெறியன். அப்போ எனக்கு அவரையும் தெரிஞ்சது, இந்த கையும் ஜெயிச்சிரும் இந்த கையை அப்படின்னு. அதே மாதிரி ஜெயிச்சிட்டாப்ல. ஏஆர் முருகதாஸ் என்னன்னா காமெடி சென்ஸ் பயங்கரம். நுணுக்கமான காமெடி சென்ஸ் வந்து அவருக்கு நிறைய இருக்கும். நல்ல பெயிண்டிங் பண்ணுவார், அவருக்கு நல்லா வரைய தெரியும். ஸோ வருவாருன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இப்படி வருவாருன்னு எதிர்பார்க்கல. வருவாருன்னு தெரியும். பார்த்தா கஜினின்னு ஒன்று போய் இந்தியில் அடிச்சு நொறுக்கிட்டாரு. துப்பாக்கியில் விஜய் எங்கே தூக்கிட்டு போயிட்டாரு. ரொம்ப பெரிய டைரக்டர் ஆனார் இல்லையா, அது நான் எதிர்பார்க்காத உயரம். ஆனால் இவர் உயரத்துக்கு போவார்னு பார்த்தேன். அவர் என்னன்னா அவர் உயரம் தான் சின்னதா இருக்கு தவிர அவர் போன உயரம் மிக பிரமாண்ட உயரத்துக்கு போயிட்டாரு. தினம் ஆரம்பிச்சு இன்னைக்கு வேற எங்கேயோ போயிட்டாருல்ல சார். ஓகே, எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்கும்போது உங்களை ஃபாலோ பண்றவங்க சோஷியல் மீடியால இல்ல செய்திகளை தினமும் பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியும். திரு பிரவீன் காந்தி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ரஜினி அவர்களுடைய விசுவாசி அப்படிங்கிறது அந்த அனுதாபியா மாறுறதுக்கான ஒரு காரணம்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அதுக்கான காரணம் என்ன சார்? ஆன்மீகம் தான் சார். நான் ஃபேன் அடிப்படையில் ரஜினி சார் ஸ்கிரீன்ல பார்த்து தான் எனக்கு தன்னம்பிக்கை நான் அதிகம் வளர்த்துட்டேன். ஏன்னா நான் கருப்பாக இருக்கிற ரஜினிகாந்த் கலக்குறாரப்பா, அப்போ கருப்பு ஒரு மேட்ரே கிடையாதுன்னு ஃபஸ்ட்டு அங்கே. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கருப்பா சகப்பான்றது தான், எப்படி டிஎம்கே கொடி மாதிரி கருப்பா சகப்பா தான் மேட்ரே. ஸோ நம்ம கருப்பாக இருக்கிற மேலே ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு அதெல்லாம் வந்து ரஜினி சாரோட அந்த இதை பார்க்கும்போது போயிடுச்சு. ஸோ அங்கே பயங்கர வெறி ஆகிட்டோம். எப்படி இன்னைக்கு விஜய் அஜித்தெல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்களோ இது ரெண்டும் சேர்ந்த ஃபேனாக அப்போ ரஜினி சாருக்கு இருக்கும். அப்படி வெறித்தனமாக இருப்பாங்க. ஸோ ஒரு முறை அவர் வந்து ஃபேனாகவே இருந்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு முறை ஆடியோ கேசட் ஒன்று அவர் கொடுக்குறாரு. யாருக்குன்னா ஒரு பிவாஸோட அசிஸ்டண்ட்டுக்கு, ஓம் அப்படிங்கிற கேசட். கிருஷ்ணா இதை கேளு அப்படின்னு கொடுக்குறாரு. அவர் தூக்கி போட்டார் அந்த அந்த கேசட்டை வாங்கி வச்சிருக்காரு அவர். நான் கேட்டேன் என்னதுன்னா, தலைவர் கொடுத்தாரு. என்ன இது மாதிரி ஓம்னு வரும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் எடுத்துகிட்டு போய் என் வீட்டில் போட்டு கேட்க ஆரம்பித்தேன். கேட்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஓம்னு ஏசுதாஸோட வாய்ஸ் வரும். ஸோ அந்த ஓமை கேட்க ஆரம்பிச்சோன்னா எனக்குள்ளே நம்ம ஒரு ஃபீல் வருது. நான் வந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன். யாரும் குரு கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த கேசட் தான் எனக்கு குரு. தலைவரே பண்ணுறாருன்னா அப்போ இன்னமும் இது அப்படின்னு. ஸோ அதிலிருந்து கிடைக்கப்பட்டதாக தான் நான் எல்லாத்தையுமே நம்புகிறேன். எது நான் வந்து ரட்சகனாகட்டும் எல்லாமே என்னோடய வாழ்க்கையில். நான் ரொம்ப சின்ன ஃபேமிலியிலேருந்து வந்தேன், ரொம்ப நார்மல் ஃபேமிலி. ஸோ இறைவன் நமக்கு செய்கிறான்னா நம்ம தியானம் பண்ண தான் நமக்கு அது. அப்போ தலைவரால் தான் இது நமக்கு கிடச்சிதுன்னா அங்கே அவர் மேலே ஆன்மீக பயணம் தான். ஃபேனுன்றது டிஃப்ரெண்ட். ஃபேனை மீறின ஒரு லவ் இருக்குல்ல, அது வந்து இன்ன வரைக்கும் எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய லவ் இருக்குது. காரணம் வந்து ஆன்மீகம். ரெண்டாவது தலைவர் ஆன்மீகத்தை மக்களுக்கு அரசியலில் வந்து சொல்லுவார் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போயிடுச்சு. பட் என்னோட கடமையை அதை நான் வச்சுருக்கேன். அதனால தான் நான் திருப்பி ஆன்மீகம்னு ஏன் நான் பேசுகிறேன்னா, மக்கள் தியானம் செய்ய வேண்டும். தியானம் செஞ்சால் மட்டும்தான் எதிர்காலத்தில் நீங்கள் வாழவே முடியும். தியானன்றது ஏதோ ஒரு பெரிய மேஜிக்லாம் இல்லை, உங்களை நீங்களே ரியலைஸ் பண்ணுறது. நீங்கள் இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்கள் கம்ஃபர்ட்டாக இருக்கீங்களா, முதல்ல உங்களுக்கு உங்களை பிடிக்குதா, ஏன் பிடிக்கலனா, ஏன் உங்களுக்கே உங்களை பிடிக்கலனா அடுத்தவங்களுக்கு எப்படி பிடிக்கும். அப்போ உங்களை பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, சிலதெல்லாம் நம்ம மேலே வெறுப்பு இருக்கும், யார் மேலே கோபம் இருக்கும், அதெல்லாம் தள்ளி 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 விட்டிங்கன்னா ஒரு ஸ்மூத் அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகும். ஸ்மூத் அட்மாஸ்பியர் ஆகும்போது நம்ம எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிப்போம். அப்போ எல்லாம் நேசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்கள் லைஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இதுதான் சிம்பிள் சீக்ரெட். வேறு எதுவுமே கிடையாது. தியானன்றது வேறு எதுவுமே கிடையாது. முதல்ல உங்களை நீங்கள் நேசித்து உங்களை லவ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான அந்த ஆரம்ப புள்ளி தான் தியானம். நம்ம நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்திய சினிமாவினுடைய பொக்கிஷம் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாலேருந்து வெளிவர படங்களை பற்றின விமர்சனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுது. ஏன்னா அப்படின்னா மற்ற மொழி திரைப்படங்களுடைய வெற்றி பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது தமிழ் சினிமாவை பார்க்கக்கூடிய கலைஞர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் அவ்வளோதான் போலையே, தமிழ் சினிமாவில் கலைஞர் இல்லையா, அவ்வளோதான் போலையே, தமிழ் சினிமாவில் எதுவுமே படம் அடுத்தடுத்து எதுவுமே வெற்றி அடைய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு டாக் போகுது. ஜென்ரலான ஒரு டாக், பேக் டு பேக் எந்த ஒரு ஃபிலிம்ஸுமே அந்த அளவுக்கு ஹிட் கொடுக்காதனால. நீங்க ஒரு படைப்பாளியா, ஒரு விமர்சகரா, இல்லை ஒரு ரசிகனா இந்த மாதிரியான விமர்சனங்கள் தமிழ் சினிமாவில் வைக்கும் போது எப்படி பார்க்குறீங்க? அது இல்லை, எனக்கு வெக்கமாக தான் இருக்குது. உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் நம்மளை மாதிரி ஒரு கலைஞர்களை நான் இன்னும் சொல்கிறேன் சார், தமிழனை முடக்கி விட்டார்கள் சார். தமிழை மட்டும் பேசுன்னு தமிழனை முடக்கிட்டாங்க. தமிழனை மட்டும் அவுத்து விட்டுருந்தாங்கன்னா தமிழன் தான் இந்தியா டெல்லியில் உட்காந்துருப்பான். இன்னைக்கு மும்பை இதுக்கு போனீங்கன்னா, பெங்களூர் போனீங்கன்னா 5 லாங்குவேஜ் பேசுவாங்க சார்.
இந்த 5 லாங்குவேஜ் பேசுகிற ஒரே குவாலிட்டியை வச்சுக்கிட்டு பெங்களூரில் இருக்கிற எல்லாருமே இப்போ டெல்லியில் செட்டில் ஆகிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் லாங்குவேஜ். பெரிய பெரிய போஸ்டர் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. ஓகே, ஸோ நம்ம தமிழ் மொழி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மொழி. இந்த மொழி தான் கற்பனைக்கு சொந்தம். ஆன்மீகமாக போனால் சிவன் பேசின மொழிம்பாங்க, அதை விட்டுருங்க. ஆனால் கற்பனைக்கு இங்கே தான் அதிகாரங்கள் உண்டு, நம்மளுடைய முன்னோர்கள் செய்து வச்சிருக்கிற விஷயங்கள். அப்படிப்பட்ட தமிழ் வந்து ஒரு ஸ்டேஜில் அடைபட்டு போச்சு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அதுலேருந்து நிறைய கலைஞர்கள் வந்து ஒரு ஏஆர் ரஹ்மான் வந்து, ஒரு இளையராஜா வந்து, ஒரு கமல் வந்து, ஒரு ரஜினி வந்து தமிழ் சினிமாவை உயரத்துக்கு கொண்டு போனாங்க. அப்புறம் நிறைய படைப்பாளிகள் வந்தாங்க, அடித்து நொறுக்கிட்டாங்க. மணிரத்னம், சங்கர், முருகதாஸ் எல்லாரும். இங்கே கேப் எங்கே வந்ததுன்னா சார், இந்த ஒரு 5-6 வருஷத்தில் ஜாதி ஜாதி ஜாதின்னு சனியை முடித்தவனுங்க எப்போ பார்த்தாலும் ஜாதியை சொல்லியே படத்தை சொல்லி, இப்போ ஆடியன்ஸுக்கு என்னென்னா ஒரு படத்துக்கு ஒரு அட்ராக்ஷன்னா நான் அந்த ஜாதி எடுத்துருக்கிறேன், இந்த ஜாதி எடுத்துருக்கிறேன்ட்டு மக்களை வந்து பொலிட்டட் ஆக்க பார்க்குறாங்க. அது பண்ணக்கூடாது சார். அதுதான் நம்ம தமிழ் சினிமா சீரழிஞ்சதுக்கு காரணம். நம்ம ஜாதிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தது தான். என்னுடைய அடுத்த கேள்வி அதுவாக தான் இருந்துச்சு. என்னன்னா, தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பெரும்பாலான படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாக்குள்ள பேசக்கூடிய அந்த அரசியல் தான், ஒரு சமூகத்தை பற்றின ஒரு அரசியல் பேசுறது தான் பெரும்பாலான படங்கள் இப்போ பார்க்க முடியுது. இப்படி வரக்கூடிய படங்கள் தமிழ் சினிமாவை ஒரு ஆரோக்கியமான பாதையில் கொண்டு போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக கிடையாது. நிச்சயமாக இந்த அமைப்பு மாற வேண்டும். என்னென்னா, சினிமா முதல்ல என்டர்டெயின்மெண்ட் சார். ரெண்டாவது, சினிமா இன்றைக்கி உலக கதவுகளை திறக்குது. இன்றைக்கி முதல்லலாம் வந்து ஒரு படம் வந்து ஒரு உலக தரத்துக்கு போகணுன்னா ரொம்ப மெனக்கட்டு. அப்படி இல்லை, இன்றைக்கி எடுத்து ஒரு 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 1,00,000 லைக்ஸ் வந்துடுச்சுனாலே அது டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகிடுது, உங்கள் கண்டென்ட் வந்து வெளியே போயிடுது. அப்படி வந்து ஈஸியாக இருக்கிற இந்த நேரத்தில் தமிழ் கலைஞர்கள் அவங்களுடைய மொத்த திறமையை பொதுவாக காட்டணும். இப்போ ஜாதின்னு காட்டுறாங்க, இல்லைனா ஒரு ஹீரோக்களுக்கு பெரிய படம்னு காட்டுறாங்க. இந்த பெரிய படம்னு காட்டும்போது நீங்கள் சில லிமிட் வந்துடும். ஏன்னா அவருக்கு எல்லா ஆடியன்ஸ் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது எடுத்துங்க, விஜய் சாரோட பீஸ்ட் எடுத்துங்க. அதில் இஸ்லாமை பற்றி பேசினோடனே அது ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஏன்னா அவர் பொதுவான ஹீரோ ஆகிட்டார், மக்களுக்கான ஹீரோ. அப்போ அதை சொல்ல முடியாது. அந்த கதையோட டிமாண்டு கேட்குது. இந்த மாதிரி ஏன் நடக்கலையா என்ன, இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இங்கே வந்து பண்ணலையா என்ன, அதை ஒரு கதையாக கூட எடுக்க முடியல. அப்போ அங்கே எங்கேயோ காம்ப்ரமைஸ் ஆகும்போது படம் சொதப்புது. ஸோ அப்போது ஹீரோவுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்குது. அவர் எல்லா கதையும் தொட முடியாது, பெரிய ஹீரோக்கள் எல்லா கதையும் தொட முடியாது. அப்போது நல்ல கதையை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா ஜாதின்ற பேருக்கு அடுத்து போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றி நீங்கள் சொல்லும்போது மிச்சம் எல்லா ஜாதியினரும் எதிர்ப்பாயிடுறாங்க. இப்போ சூர்யாவுக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு. சூர்யாவுக்கு அந்த பாட்டாளி மக்கள் கட்சி டோட்டலாகவே அகென்ஸ்ட் ஆகிட்டாங்க. அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த போக்குகளை மாற்றாவிட்டால் தமிழ் சினிமா ரொம்ப சின்னதாகிடும். ஏன் சின்னதாகிடும்னா, பெரிய ஒரு டேஞ்சர் ஒன்று காத்திருக்கு. என்ன டேஞ்சர் அப்படின்னா, இப்போ எல்லா ஹீரோஸும் பேன் இண்டியாவுக்கு பிளான் பண்ணுறாங்க, எல்லா ஹீரோஸும். அப்போது அதில் தமிழ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிஸ்னஸ்க்கான இடம். அண்டு எல்லாருக்குமே தமிழில் வந்து பேர் வாங்கணுன்றது எல்லா ஹீரோக்களுக்கும் அது கனவு, ட்ரீம். இங்கே வந்து சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா இங்கே சக்ஸஸ் கொடுக்குறது கஷ்டம். இங்கே தமிழ் ஆடியன்ஸை ஒத்துக்கிட்டா எப்போவுமே சொல்லுவாங்க, தமிழ் சினிமாவில் மதுரையில் ஒரு படம் ஓடிடுச்சுன்னா அது எல்லா இடத்துக்கும் ஓடுதுன்னுவாங்க. அது மாதிரி இந்தியாவில் தமிழில் ஒரு படத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து இந்தியாவே ஒத்துக்குன்றது கான்செப்ட். அப்போ எல்லா ஹீரோக்களுக்கும் தமிழில் எப்படியாவது மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, அள்ளி இறக்கிறாங்க. அப்போ ஆடியன்ஸுக்கு என்னென்னா, மொபைல்லையே பார்த்துக்கிட்டு இருக்கான், டிவியில் பார்க்குறான். அவனுக்கு இப்போ தேட்டருக்குன்னு வந்தால் பிரம்மாண்டம், அந்த மைண்ட் செட் வந்துருச்சு. அப்போ என்னென்னா, நீங்கள் பிரம்மாண்டமான படங்களை எடுக்க, வெறும் தமிழ் படமாக எடுக்கிறத விட ஒரு தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு அவன் என்ன பண்ணுறாங்கன்னா அதிக டெடிகேட் பண்ணி பெரிய மார்க்கெட்டாக பண்ணுறாங்க. டெடிகேஷன் அதிகம் வர பண்ணுறாங்க. அந்த டெடிகேஷன் இங்கே நமக்கு கம்மி தான். நமக்கு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கே வராத ஆட்கள், நடிகைகள்லாம் இருக்காங்க. அதனால் இப்படியே இது கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் அந்த ஆக்கிரமிப்புகள் அதிகமாகி போயிடும். ரசிகர்கள் என்றைக்குமே தமிழ் ரசிகர்கள் ஒன்று தான் சார். திறமை இருந்தாலும் யாராக இருந்தாலும் கதவை திறந்துருவாங்க. அது நம்ம மைண்ட் செட். நம்ம வந்து அதை பேதமே பார்க்க மாட்டோம். தமிழ் ரசிகர்கள் பேதம் பார்க்க மாட்டோம். திறமை இருக்காவா இல்லையா, நீ ஏன் கூட இருந்தவனாலும் வெளி பண்ணுவான். அப்படி ஒரு மைண்ட் செட் தமிழ் ரசிகர்கள். ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றிகள். உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ நேரம் இந்த பொக்கிஷம் நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு பயங்கர சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக மீண்டும் நாங்கள் பிரவீன் காந்தி அவர்களை ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தினுடைய இயக்குனராக ஒரு 100வது நாள் சக்ஸஸில் திரும்பவும் இதே இடத்துல வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நக்கிரன் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் சார். நிச்சயமா, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வார்த்தையை ஒரு பொக்கிஷமாக நான் என் மனசில் புதைச்சிக்கிட்டு நான் வந்து மிக விரைவில் ஒரு நல்ல படத்தை தரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நிச்சயமா. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.